திருவோண விரதம். ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் மேற்கொள்ளப்படும் விரதம்தான் திருவோண விரதம். விரதம் என்றாலே அதற்கு தனி சிறப்புகள் உண்டு. அதிலும் இது போன்ற முக்கிய நட்சத்திரத்தில் செய்யப்படும் விரதங்கள் நல்ல பலன்களை தரும். சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை, பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் திருவோணம். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவற்றில் திரு எனும் திருநாமத்துடன் அழைக்கப்படுகிற 2 நட்சத்திரங்கள் திருவாதிரையும் திருவோணமும் மட்டுமே. திதிகளில் ஏகாதசி திதியும் நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திர நாளும் பெருமாளை வழிபட மிகவும் உகந்த நாளாகும். அதனால்தான் ஏகாதசி விரதமும் திருவோண விரதமும் கடைபிடிக்க சொல்கிறார்கள். திருவோண நட்சத்திர நாளில் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து அவரை கண்ணார தரிசித்து துளசி மாலை சாற்றி வழிபட்டால் 16 வகையான செல்வங்களையும் கிடைக்கப் பெறலாம் என்பது ஐதீகம். ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமையோ சேர்ந்து திருவோண நட்சத்திரமும் வருகிறது. இந்த நாள் பெருமாளுக்கும் சூரிய பகவானுக்கும் மிகவும் உகந்த நாள். பித்ருகாரகனான சூரிய பகவானுக்கு உகந்த நாளில் திருவோண நட்சத்திரம் வந்திருப்பதால் இந்த நாளில் இறை வழிபாடு செய்தால் அதற்கு உண்டான பலன் உடனடியாக கிடைக்கும். விரதத்தின் முக்கியத்துவம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளில் விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று பிறப்பில்லா பேருடன் வைகுண்டத்தை அடைவார்கள். குழந்தை இல்லாதவர்கள் விரைவில் குழந்தை வரம் பெறுவார்கள். திருவோண நட்சத்திரத்தில் முறையாக பெருமாளை பூஜித்து வழிபட்டு வந்தால் சந்திர தோஷமும் நீங்க பெறும். புத்தியில் தெளிவும் மனதில் குழப்பமின்மையும் உண்டாகும். செய்யும் காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி வெற்றியை தரும். மாதந்தோறும் திருவோண நட்சத்திர நாளில் விரதம் மேற்கொண்டு பெருமானை வழிபட்டு வந்தால் 7 பிறவியிலும் 16 வகையான செல்வங்களை பெற்று நிறைவான வாழ்க்கை வாழலாம் என்பது ஐதீகம். விரதம் மேற்கொள்வது எப்படி? திருவோண நாளில் காலையில் குளித்துவிட்டு அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் பூஜை அறையில் துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபடலாம். காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே எடுத்துக்கொண்டு பெருமாளை பற்றிய பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். பூஜையில் துளசி தீர்த்தம் வைத்து அந்த தீர்த்தத்தை பருகி வேண்டிக் கொள்வது மிகவும் விசேஷமானது. மாலையில் நெய்விளக்கு ஏற்றி கற்கண்டு நெய்வேத்தியம் செய்து பெருமாளை வழிபடவும். அன்றைய தினத்தில் மாலையில் சந்திர தரிசனம் செய்து சந்திர தோஷம் நீங்கி சந்திரனின் அருளை முழுமையாக பெறலாம். இரவில் பால் மற்றும் பழம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யவும். திருவோண விரதத்தின் பலன்கள். வாழ்வில் கஷ்டங்கள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். மனக்குறைகள் அன்று சந்தோஷமான வாழ்க்கை. மனக்குறைகள் அகன்று சந்தோஷமான வாழ்க்கை அமையும். துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்பங்கள் பெருகும். திருமண தடை உள்ளவர்கள் விரைவில் நல்ல வரன் பெறுவார். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேறு பெறுவர். உறவினரிடையே பகை அகலும். மனம் சீராகும். கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் சந்திர திசை நடப்பவர்கள் பெருமாளை தரிசித்து வழிபடுவதால் சிறப்பு பலன்களை பெறுவர்.